வெறுப்பில் இருக்கேன். வேலை முன்னாடிட்டு சிஎஸ்கே மேட்செல்லாம் உட்காந்து பார்த்து, அது மட்டும் சொல்ல இன்னும் நிறையா சொல்லியிருந்தேன். வியூஸே போகல, 100 கூட போகலடா. அதனால் இதை பார்க்குறேன். இதையே பார்ப்பீங்களான்னு தெரியலையே. தனியாக பேசிகிட்டு இருக்கேன், தனியாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஃபஸ்ட்டு 2 போடும்போது ஆஹா 200 பேர் பார்த்துருக்காங்கங்கிற ஒரு இது இருந்தது. இப்போ அது குறைஞ்சிருக்கு. சாலா ஒழுங்காக போய் பார்க்குறேன். அப்போ இன்னைக்கு என்ன டெல்லி மேட்ச்சு, எப்போ நான் கூட ஐயோ நேற்று இல்லை டெல்லி ஜெயிக்கும்னு சொல்லிட்டோமே, இவனுங்க தோத்துட்டா ஆல்ரெடி ஆர்ஆர் ஜெயிக்கும்னு சொல்லி அது போச்சு. இப்போது டெல்லி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கமே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் இருந்தேன். பார்த்தா ஜெயிச்சிட்டானுங்க. ஷர்மா வந்து பொழக்கிறான். கடைசியிலலாம் டெத் பிட்டில் பார்த்துட்டு இருந்த மேட்ச். அதை பற்றி ரொம்ப பேச வேணாம், ஏன்னா ஆல்ரெடி 2 வீடியோவாக கிரிக்கெட் பற்றியே நிறையா பேசிட்டோம். இது என்னமோ கிரிக்கெட் கமெண்ட்ரி சேனல் மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நல்ல மேட்ச்சு. ஸ்டாருக்கு செம பவுலிங், ஒரு மாதிரி சூப்பரான மேட்ச். இந்த ஐபிஎல்லில் இது வரைக்கும் நடந்த 4 மேட்ச் நடந்திருக்கா, இது 4வது மேட்ச்சு. இந்த 4 மேட்ச்சில் இது வந்து பயங்கரமான மேட்ச். மற்ற விஷயங்களுக்கு வருவோம். இன்னைக்கு என்ன ஆச்சு? கிரிக்கெட்டு பேச வேணான்னு வேறு ஏதாவது யோசிச்சா வேறு ஒன்றுமே நடக்கலையே. பிரேக்கிங் பேடு திரும்ப 3, 4 பார்த்தேன். 2 எபிசோடு பார்த்தேன், நல்லா இருந்தது. 4வது எபிசோடு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸு பங்கமாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசினேன். ரொம்ப நல்லா பேசினார். அவருக்கு புது காதல்லாம் முளைச்சிருக்கு அப்படின்னு அதை பற்றிலாம் சொன்னார். அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அங்கே பேசிட்டு அப்படியே இங்கே வரேன். இன்னைக்கு இந்த வீரதீர சூரன் படம் வருதுன்னொடனே ஃபுல்லாக விக்ரம், எஸ்யு அருண்குமார், துஷாரா வரல, துஷாராவுக்கு பதிலாக ரியா ஃபுல்லாக ஃபீல்டில் ப்ரொடியூசர் அக்கான்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. ஆல்ரெடி அக்காங்கிற வேர்டை செக்ஷுவலைஸ் பண்ணி வச்சுருக்கிறானுங்க. அந்த காண்டில் சுற்றிட்டு இருந்தால் இப்போது இதுக்கும் வந்துட்டானுங்க ப்ரொடியூசர் அக்கான்னு. இன்னும் டேரக்டர் அக்கா தான் போல். அதுக்கும் ஹலிதா ஷமீம், சுதா கொங்காரா இருக்காங்க. இப்போ புதுசாக பேட் கேர்ள் எடுத்த ஒரு பொண்ணா, அவங்க பேர் தெரில. அந்த பக்கம்லாம் போகாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது. உங்களெல்லாம் ப்ரொடியூசர் அக்கான்னு எனக்கு வெறுப்பாயிடுச்சு பார்க்கும்போது. ரீல்லாம் பார்த்தா அதுக்கு லட்சக்கணக்கில் லைக் வேறு பண்ணி வச்சுருக்கானுங்க. 137 138K லைக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கானுங்க. நீ சும்மா எடிட் போட்டிருந்தேன்னா நானே லைக் பண்ணியிருப்பேன்டா. ப்ரொடியூசர் அக்கான்னு போட்ட பாரு, அதுதான் ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது. இன்னும் எத்தனை ஜேகே வந்தாலும் எத்தனை மணிச்சோ வந்தாலும் இவனுங்க திருந்த மாட்டானுங்க. நான் மட்டும் பேசி என்ன ஆக போகுது? வேற என்ன? இது இந்த விக்ரம் பேசின ஒரு கிளிப்பு கலாட்டாலேயோ இதுலேயோ வந்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க, ரீல்ஸில் வந்துச்சு. கமெண்ட்ஸ் போய் பார்க்குறேன். ஐ திங்க் விக்ரம் ரிசம்பிள்ஸ் துரு விக்ரம்னு ஒருத்தன் போட்டிருந்தான். ஏல அது என் புள்ளலை. இவனுங்க தெரிஞ்சு போட்டானா இல்லை வேற ஏதாவது சொல்ல வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சா என்ன கருமமோ. இன்னைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. நேற்று 12 நிமிஷம் பேசி வச்சுருந்தா இன்றைக்கி 5 நிமிஷத்துக்கே கண்டென்ட் இல்லை.
அந்த கதை 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோவுக்கு எழுதிட்டு இருந்தது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு. பெருசாக நேத்தி 20% முடித்த மாதிரி இல்லை. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி ஒரு 3% 4% புஷ் பண்ணியிருக்கேன். இன்றைக்குமே ஒரு நல்ல ப்ரொடக்டிவான நாளாக தான் இருந்தது. கரியர் டிஸ்கஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் இன்னொரு நண்பரோட. இது சொல்லணும்னு இப்போ அது என்ன படம்னு தெரிலப்பா. என்ன படம்னு தெரில. பிரதீப் குமாரோட ஓன் ஆல்பமான்னு தெரில. அது பிரதீப் குமார் கம்போஸ் பண்ண பாட்டு தான். உன் கண்ணே 1000 கதை பேசுதே அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா அது எனக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு இருந்தது. இந்த தீபிகா படுகோனே தம்ப்நெயிலோட உன் கண்ணே 1000 கதை பேசுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு யதார்த்தமாக கேட்டேன், காதில் தேன் வந்து பாஞ்சுது நண்பர்களே. அது வந்து பிரதீப் குமார் பாட்டுன்னு தெரில. அது டைட்டிலே அப்படி தான் இருக்கும், உன் கண்ணே 1000 கதை பேசுதே. கேப்ஸில் கூட இருக்காது ஒரு லெட்டரும், ஃபுல்லாக ஸ்மாலில். அது பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப அமெச்சராக இருக்கும். சரி அவனா எதாவது எடிட் பண்ணி போட்டிருக்கான் போலான்னு நானும் பார்த்தேன். எடிட் தான் அது, ஆனால் பாட்டு செம்ம பாட்டு. அதை கேட்டு பாருங்க. என்ன இன்னைக்கு ரெக்கமெண்டேஷனாக அதை எடுத்துக்கோங்க, அந்த பாட்டை கேளுங்க. ரொம்பவே நல்ல பாட்டு அது. நாளைக்கு பயாலஜி எக்ஸாம் எழுதுறீங்க, போய் நல்லா எழுதிட்டு வாங்க, பயப்படாதீங்க. நான் பயாலஜி இல்லை, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு. அதனால நாளைக்கு நல்லா 10 மணி வரைக்கும் தூங்குவேன். நீ தான் எக்ஸாம் எழுத போகணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நான் எழுந்திரிக்கணுமா? நானும் கொஞ்சம் படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். ஃபுல்லாக ஜேஇஏ படித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சுத்தமாக தொடவே இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் பார்க்கணும். இப்போது அப்பப்போ வேறு மறந்துடுது சத்தமாக பேசணும்னு, அதனால வாய்ஸ் ஸ்லோ ஆகும். பார்த்துக்கோங்க. அவங்க தான் மைக்கெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம். என்ன நீ பார்க்குற 50 பேருக்கு உனக்கு மைக்கு ஒரு கேடு. இன்னைக்கு வந்து அனிருத்தா ஸ்ரீகாந்தனுடைய கமெண்ட்ரி, சீக்காலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப அமைதியாக அனிருத்தா ஸ்ரீகாந்தோடது போயிட்டு இருந்தது. நேற்று கமெண்ட்ரிலாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. நேற்று நான் இங்கிலீஷுக்கு மாற்றிட்டேன், அந்தளவு இருந்தது. சும்மா தோனி 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 நல்ல பிளேயர் தான், அதுக்காக ஃபுல்லாக தோனியே கிளேஸ் பண்ணிட்டு சிஎஸ்கேல வேறு பிளேயரே இல்லாத மாதிரியும், இல்லை எம்ஐயில் வேறு பிளேயரே இல்லாத மாதிரியும். நேற்று மேட்ச்சில் நிறைய முரண்பாடு இருந்தது. அதெல்லாம் சொல்ல வேணாம், எதுக்கு. தூங்க போகிற நேரத்தில் கண்டதை வாங்கி எது கொட்டிக்கணும்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாமல் நல்ல விஷயங்களை மட்டும் பரப்பிட்டு தூங்கிட்டேன். நான் கூட சும்மா ஈஸின்னு தான் நினச்சேன், வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் டெய்லி என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. வாழ்க்கை அவ்வளோ ட்ரையாக இருக்குல்ல. ஆனால் அதை வச்சுட்டு 9 நிமிஷம் கடத்தினேன் பார்த்தியா, அதான்ல வர்க்கீஸு. சரி போய் தூங்கு. நான் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். குண்டு புக்கு காட்டுறேன். எவ்வளோ பேர் குண்டாக இருக்குதா. இது படிக்கணும் 14 சாப்டர். இப்போ 11th படிக்கும்போதாவது 14 சாப்டர் இருக்குன்னா இல்லை 2-3 டெலீட்டடாக இருக்கும். இங்கே அந்த கருமமும் இல்லை, ஃபுல்லாக படிக்கணும். சரிப்பா, தூங்கு பண்ணு.